மக்களை ரீசெண்டா கேடிஎம் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. 160cc புதுசா ஒரு பைக்கை லான்ச் பண்ண போறோம்னு சொல்லி. அந்த நியூஸ் ஒரு மிகப்பெரிய சென்சேஷன், ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை மார்க்கெட்ல கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். மார்க்கெட்ல கிரியேட் பண்ணதை விட மக்களோட மனசுல கிரியேட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 160cc பையர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல அதிகம். அந்த செக்மெண்ட்ல மார்க்கெட் ஷேர் பார்த்தோன்னா வேற மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் அதில் இருக்காங்க, இந்தியன் பிளேயர்ஸ். இப்போ ஆஸ்ட்ரியன் பிளேயரும் உள்ள என்ட்ரு ஆக போகிறாங்க. பிகாஸ் பஜாஜ் கேடிஎம் ஃபுல்லாக அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ரீசெண்டாக எந்த வீடியோ போட்டாலும் எல்லாத்துலேயும் வந்து ஒரே ஒரு கமெண்ட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தோம். கேடிஎம் டியூக் 160 வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் அட் லாஸ்ட் அந்த பைக் நம்ம கூட இருக்கு. த வெயிட் இஸ் ஓவர். இந்த புது கேடிஎம் டியூக் 160 தான் ஃபாஸ்டஸ்ட் 160cc மோட்டார் சைக்கிள்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஃபீல் த ரா பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரா பவர் இருக்கா, எப்படி இருக்கு, அண்ட் இந்த பைக் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாமா? வாங்க. எக்ஸாஸ்ட் நோட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ரம்பல்ல டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைலிஷான டிசைன், அந்த ரேசிங் ஸ்போர்ட்ஸ்க்கான டிசைன், கேடிஎம்மோட ட்ரெடிஷ்னல் டிசைன் சொல்லலாம். இந்த டிசைனை நம்ம மொத 390 பார்த்தோம். டியூக் 390யோட செகண்ட் ஜென்ரேஷன் இப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை 250க்கு ஷேர் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 200க்கு ஷேர் பண்ணாங்க. அண்ட் இப்போ எல்லாத்தையுமே தேர்ட் ஜென்ரேஷனுக்கு அப்கிரேட் பண்ணனால இந்த டிசைன் நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ இந்த இடத்துல அந்த டிசைனை மிஸ் பண்ற ஆடியன்ஸுக்கும் சரி, ஆனால் அந்த பழைய கேடிஎம்மோட ஃபீலை கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஹெட்லாம்பை திரும்ப கொடுத்துருக்காங்க. எல்இடி டியோரல்ஸ் வந்துருது. ஃபுல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இங்கே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு நிறையவே. நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது. இந்த ஹோல்டர் வந்து கொஞ்சம் இந்த பொசிஷனில் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் தெரியுது, பட் அது ரொம்ப ஆக்வர்டாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் எல்லாமே நார்மல் பிளாக் ஃபினிஷ் தான். குரோமோ அட்ஜஸ்டபிளோ கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் குரோம் வராது. ஃப்ரண்ட் மர்க்கார்டு வந்து கேடிஎம் பைக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெடிஷ்னல் மர்க்கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சைடு எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பின்னாடி ஹாட் பிளாஸ்டிக் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் மொத்தம் 3 கலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது. சில்வர், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. எனக்கு ஸ்பெஷலாக ஒயிட் கலர் பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா அட்டென்ஷனை சீக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி க்ரௌடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்த கலர். அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கிராஃபிக்கல் அப்டேட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்பயுமே கிராஃபிக்ஸ் அப்டேட் கேடிஎம் கொடுப்பாங்க. இங்கே டியூக்கோட பேட்ச் டியூ மட்டும் பிளாக், கேஇ ஆரஞ்ச் அண்ட் 160 இங்கே ஆரஞ்சில் வந்துடுது. ஃபைன். இது ஒரு சிட்டி பைக். 160cc பைக்கை மேக்ஸிமம் நம்ம சிட்டிக்குள்ள தான் யூஸ் பண்ண போகிறோம். 90% ஆஃப் த பீப்புள் சிட்டிக்குள்ள தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேடிஎம் இந்த மூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 160cc இந்த ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில், அதாவது இப்போ MT-15 வந்து பவர்ஃபுல் இந்த செக்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ஒரு காம்படிஷனை கொடுக்கணுன்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி பேசியே ஆகணும். 164cc இன்ஜின். 160னால 164 டிரைவ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 165 தான். 19 bhp 15.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண இன்ஜின். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வந்துருது. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் அண்ட் காம்படிட்டரோட பெரிய ரேடியேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஹீட் டெசிபேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க. ஓகே, இந்த பைக்கோட காம்படிட்டர் Yamaha MT-15. அந்த பைக்கோட கியூபிக் கெப்பாசிட்டி 155cc. இது 164cc, 9cc அதிகம். 150cc மேக்ஸிமம் பவர் அவுட்புட்டை Yamaha அதில் டிரைவ் பண்ணிட்டாங்க. 164cc கேடிஎம் மேக்ஸிமம் பவர் அவுட்புட்டை இந்த டியூக் 160 டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரா பவரை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் எந்த மோட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. 19 ஹார்ஸ்பவரையும் 15.5 Nm டார்க்கையும் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த பைக் இந்த செக்மெண்ட்ல ஃபாஸ்டஸ்ட்னு சொல்கிறோம் 160cc. ஓகே, சீட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ரைடருக்கு நல்ல அகலமான சீட் நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ள உட்காந்து டிரைவ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. ரெக்ஸின் அண்ட் ஃபோம் இஸ் ஆல்சோ குட். பில்லியன் சீட்டும் ஓரளவுக்கு அகலமா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, கிராப் ஹேண்ட்ல ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டா இருக்கு, ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்ல ஒரு மெயினான விஷயம் என்னன்னா லைட் வெயிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், அந்த வெயிட்டை டிரைவ் பண்ண விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. பிகாஸ் கேடிஎம்ஸ் ஆர் பார்ன் அஸ் ஸ்போர்ட்ஸ், நாட் மேட், நாட் கிராஃப்டட் அஸ் ஸ்போர்ட்ஸ். தே ஆர் பார்ன் அஸ் ஸ்போர்ட்ஸ். பிறக்கும் போதே ஸ்போர்ட்ஸ் டிஎன்ஏவோட பிறந்த பைக்ஸ்ன்னு சொல்லலாம் கேடிஎம். பிகாஸ் அப்பர் சிப்ளிங்ஸ்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணும். இதெல்லாமே லோவர் சிப்ளிங்ஸ் ஆஃப் டியூக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அலாய் வீலோட வெயிட்டையும் கம்மி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நம்ம அலாய் வீல பார்க்கும்போது தெரியும் லைட் வெயிட்டா இருக்குன்னு சொல்லி. 5 ஸ்போக் அலாய் வீல்ஸ். அண்ட் மெயினான விஷயம், ஃப்ரண்ட் வீல்ல 320mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. 390cc இருக்க டிஸ்க் தூக்கிட்டு வந்து 160 கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்மள திரும்பி பார்க்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நைஸ். ஃப்ரண்ட்ல 110 செக்ஷன் டயர்ஸ், ரியர்ல 140 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 160cc பைக்குக்கு போதுமான டயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேடிஎம் பார்ன் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன். அலுமினியம் சிங்காம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கேயும் மிஸ் பண்ணதே கிடையாது. ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து WP அப்பெக்ஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
சஸ்பென்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னா நார்மலான பேத்தோல நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அந்த பேத்தோல நம்ம விட்டுட்டு வெளியே வரும்போது அந்த இம்பாக்ட் மேலே தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஸோ அது கம்ஃபர்ட் பேஸ்ட் ஸ்டிஃப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் சஸ்பென்ஷன் இருக்குது. சிட்டி ரோட்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன், அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கருத்து. அண்ட் சென்டரில் பிளேஸ் பண்ணப்பட்ட அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் ஸ்டாக். அண்ட் ஃப்ரேமையும் பற்றி பேசணும். ஸ்பிளிட் ரல்சஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டான ஃப்ரேம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லைட் வெயிட்னஸ். அது இந்த பைக்கில் நிறைய இடத்துல பார்க்க முடியும். இக்னிஷனை வந்து டேங்க்ல கொடுத்துருக்காங்க. நார்மலான கட் கீ, அகைன் பேக் டு ஃபார்ம், அந்த பழைய கீக்கு போயிட்டாங்க. 10 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 12 லிட்டர்ஸ் ஆர் 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். சிட்டி யூசேஜ் பண்ணுறதுக்கு நம்ம 10 லிட்டர்ஸ் போதுமானதாக இருக்கும். ஏன்னா காம்படிட்டரான MT-15லையும் 10 லிட்டர்ஸ் தான். அண்ட் ஹேண்டில் பாஸ் டுவர்ட்ஸ் ரைடரா இருக்கு. சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு பெட்டரான எக்கனாமிக்ஸா இருக்குமா இருக்காதான்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்க்கணும். 174 mm கொடுத்துருக்காங்க. 174 mm சிட்டி யூசேஜ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபேமிலி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி வரலாம். சேடலோட ஹைட்டை பாருங்க, கொஞ்சம் ஹைட் தான். இப்போ லேடிஸ் வந்து ஒன் சைடு உட்காந்து போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதில் போகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். போக பழகுனாங்க அப்படின்னா மேபி உட்காந்து போகலாம். ஸோ இது எங்களோட கருத்து. பட் இந்த பைக் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் பார்க்கலாம். சீட் ஹைட் வந்து 8-10 mm. காலை வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் எடுத்து போடுறீங்க. இந்த இடத்துல லைட்டாக உரசுது. ஓகே ஃபைன். நம்ம பைக்கில் ஏறினோடனே ஃபஸ்ட்டு எனக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா காம்பேக்டாக இருக்குது அப்படின்றது தான். வெயிட் எதுவுமே தெரில. பின்னாடி ஈஸியாக தான் போகும். முன்னாடி ஓகே 150 kilograms. நீங்கள் எப்படி உட்காந்து தள்ளும் போது கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது. இறங்கி தள்ளிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து 5.8 feet. எனக்கு 2 ஃபுட்டுமே ஈவனாக ஃப்ளோரில் பிளேஸ் ஆச்சு. முட்டுமே மடங்கி தான் இருக்குது. ஹேண்டில் பார் டுவர்ட்ஸ் ரைடராக இருக்குது. ஸோ அதனால் நான் எஃபோர்ட் போடல. எஃபோர்ட்டே போடாமல் ஸோ ஒரு ப்ராப்பர் நேக்கடு பைக்கான ப்ரொபோஷன் கிடைக்குது. அண்ட் ஒரே ஒரு விஷயம், ஃபுட் பைக்ஸ் மட்டும் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு R15 நிற்கிது. இந்த R15 இப்படி தான் ஃபுட் பைக்ஸ் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. R15 இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அதோட கொஞ்சம் தான் முன்னாடி இருக்குது. இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. இப்போ நான் 5.8 feet எனக்கு அவ்வளோ டீல். நான் நிறைய பைக்ஸ் ஓட்டுறதுனால இது உட்காந்தோன்னே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் போக மேனேஜ் பண்ணிட்டேன். 1 or 2 kilometers அது எனக்கு பழகிருச்சு. பட் புதுசாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். பைக்கை நேராக டீலர்ஷிப்பில் போய் விசிட் பண்ணுங்கள். உட்காந்து பாருங்கள், ஃபோட்டோ எடுங்க. உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஓகே, இதுதான் ரைடர் ட்ரையாங்கிள். ரைடர் ட்ரையாங்கிளில் ஒரு 80% நான் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அந்த 20% எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுட் பைக்ஸ் ரொம்ப பின்னாடி போனால அந்த 20% நான் கம்மி பண்ணி 80% சொல்லியிருக்கேன். சீட் கம்ஃபர்ட் இஸ் குட். நல்லா அகலமாக இருக்குது. ஹேண்டில் பட் டுவர்ட்ஸ் ரைடர் ஈஸியாக ஓட்ட முடியுது. அதே மாதிரி ஹைட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் சரி, வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. காம்பாக்டாக இருக்குன்னு சொல்லலாம். எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ குட். இப்போ நீங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோட போய் டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆப்ஷன் ரிலையபிளாக இருக்கும். டியூக் 160யோட கிளஸ்டர் பார்த்தோம்னா ரெடி டு ரேஸ் யூஏ வருது. LCDனால ஒயிட் வித் பிளாக் டோனில் இருக்குது. மேலே இண்டிகேஷன்ஸ்லாம் வருது. அசட் லாம்ப்ஸ் வந்துடுது. அண்ட் டைமு, வார்னிங்ஸ் எல்லாமே காமிக்குது. சர்வீஸ் இண்டிகேட்டர், ட்ரிப் 1, ட்ரிப் 2, அவ்வளோதான். அண்ட் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனால் ABS, ரோட் அண்ட் சூப்பர் மோட்டோ இருக்குது. பைக் இன்ஃபோ, அதில் வந்து இன்ஜின் டெம்பரேச்சர், ரேஞ்சு, பேட்ரி, ஓடோ அண்ட் சர்வீஸ் இண்டிகேட்டர். இதில் கொஞ்சம் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. வெல் கம்பேரிங் டு த காம்படிட்டர், அதாவது ஆர்ம்ஸ். பேட்டரி ஆர்ம்ஸ் வந்து அதிகம். ட்ரிப் இன்ஃபோஸ், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதில் வந்து ஃபேவரட்ஸ், குவிக் செலக்டர், ஷிஃப்ட் லைட்டு, கிளாக் டேட்டு, யூனிட்ஸ், இதெல்லாம் பேசிக்கான ஒன்று தான். ட்ரிப் கம்ப்யூட்டர் இருக்குது. அதில் ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குது, ஆவரேஜ் கன்சப்ஷன் இருக்குது. இதெல்லாம் தேவையான ரீடவுட்ஸ். கேப்போஷன் இண்டிகேட்டர் வந்துருது. ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர், ஃபியூல் கேஜ் லெவல் அண்ட் ரியர் ஏபிஎஸ் இப்போ ஆனில் இருக்குன்னு காமிக்குது. அதை நீங்கள் உள்ளே போய் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேசிக்கான ரீடவுட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம டே டு டே யூசேஜுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் USB சார்ஜிங் போர்ட் கிடையாது. அதே மாதிரி இதை TFT-யாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா காம்படிட்டர் 1,80,000 TFT கொடுக்குறாங்க. இங்கே வந்து நமக்கு TFT கிளஸ்டர் மிஸ் ஆகுது. பட் அத்தியாவசியமான ரீடவுட்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் இருக்குன்னு சொல்லலாம். மக்களை நம்ம கூட டியூக் 160 இருக்குது. காக்பிட் பார்த்தோம்னா டிப்பிக்கல் KTM-ஓட காக்பிட் தான். இந்த ஸ்விட்சஸ், நியூ ஸ்விட்சஸ், கிளஸ்டர் மட்டும் பழைய 250ல் இருந்த LCD கிளஸ்டரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 6000 RPM மேலே பீட்டு ஃபீல் பண்ண முடியும். கிளச்சு செம்ம சாஃப்டாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ ஸ்மூத் தான். ஓகே, பவர் டெலிவரி பார்க்கலாம். 15.5 Nm டார்க். ரொம்ப கிராஜுவலாக தான் ஓப்பன் ஆகுது. எயிட் 9 km/h வரைக்கும் வித்தவுட் ஆக்சலரேட்டில் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் அப்படின்னு வரும்போது 4000 RPM 5000 RPM கிட்ட தான் ஃபுட் பேக்ஸில் வைப்ரேஷன் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அது டேங்க்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஆனால் அது டேங்க்கில் அதிகமாகுது, சீட்லேயும் அதிகமாகுது, ஃபுட் பேக்ஸில் அதிகமாகுது 6000க்கு மேலே.
ஃபர்ஸ்ட் கியர் மேக்ஸிமம் 41, 55, 70. தேர்ட் கியரில் 70 வரைக்கும் போகுது. ஓகே, அப்படி பார்க்கும்போது தேர்டில் 70 அப்படின்னா ஃபிஃப்த் கியரில் ஒரு 120க்குள்ளே ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. சிக்ஸ்த் கியர் வரைக்கும் க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 130 நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். ஃப்ரீயான ரோட்ஸில் ட்ரை பண்ணலாம். இந்தியன் ரோட் நார்ம்ஸ் வந்து 120 km/h தான். அதிலே வந்து ட்ரை பண்ணி ஓட்டுறது அட்வைசபிள். ஸோ த்ராட்டில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலும் ஒரு 2000 RPM இடையில ஒரு பவர் லேக் இருக்குது. இப்போ பாருங்கள், 4500 to 6000 ரீச் பண்ணும்போது அந்த 1500 RPM வந்து பவர் லேக் ஃபீல் பண்ண முடியுது. ஃபோர்த்து கியரில் ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபிஃப்த்துக்கு அப்புறம் 6 போய் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல அந்த லேக் நல்லா தெரியுது. பிகாஸ் த்ராட்டில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணேன், ஃபுல் த்ராட்டில் ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்போயுமே வந்து எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் லேக் ஃபீல் பண்ண முடியுது. பட் ஈஸி ரைடாக இருக்குது. ஸோ ஆக்சிலேட்டர் வந்து நார்மல் கேபிள் த்ராட்டில் கொடுத்துருந்தாலும் ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஓகே, சிட்டிக்குள்ளே மேனேஜபிள். ஏன்னா அது சிட்டி பைக்னால நான் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா சஸ்பென்ஷனுக்கு ஒரு ரோடே இருக்குது. அந்த ரோட்லேயே போய் காமிக்கிறேன். பெரிய பெரிய பள்ளம் மேடு இருக்க ரோட்லேயும் நம்ம ஓட்டலாம். அந்த சஸ்பென்ஷன் அந்த இடத்த எப்படி கேரி அவுட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரோடு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மேடுன்னே வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் சஸ்பென்ஷன் வந்து அந்த இம்பேக்டை மேலே தெரிய விட மாட்டேது. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் இஸ் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் ஒரு பெரிய பள்ளத்தில் ஸ்பீடாக விட்டுட்டேன். ஆனால் அதை வந்து எனக்கு என்னோடய கையில் அது எதுவுமே ஃபீல் பண்ணல, என் பாடியிலே அதை ஃபீல் பண்ணல. அந்தளவுக்கு ஸ்டிஃபாக அந்த இம்பேக்டை சென்ஸ் பண்ணி கீழே அரெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே, 7000 RPM 9000 RPM ஸ்வீட் ஸ்பாட்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ஸ்வீட் ஸ்பாட்ஸ் பார்ப்போம். 3, 2, 1 கோ. 579னா ஸ்வீட் ஸ்பாட்ஸ், ஆட் நம்பர்ஸ். பிரேக்ஸ், போத் பிரேக்ஸையும் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்டாப்பிங். பட் இந்த ப்ளே மட்டும் ஓவராக இருக்குது, ஃப்ரண்ட் பிரேக்ஸோட ப்ளே. பட் ஸ்டில் ஸ்டாப்பிங் இஸ் குட். ஃபோர்த் கியரை நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ணி க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 40ல் ஸ்லோ பண்ணுறேன். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அகைன் அப்படியே க்ரூஸ் பண்ணுறேன். அந்த லோ அண்ட் கேலிப்ரேஷன். ஃபோர்த் கியரை போட்டு 25 இஸ் ஆல்சோ நாட் அ டீல். இப்போ நீங்கள் ஃபோர்த் கியரை போட்டு ஸ்பீடாக போயிட்டே இருக்கீங்க, அங்கே ஒரு டிராஃபிக் வருது. ஸோ அந்த பைக் பின்னாடி வந்து நம்ம ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா அப்படியே பிரேக் பண்ணுறோம். நான் கிளச்சை பிடிச்சி கியரை டவுன் பண்ணவே இல்லை, அப்படியே த்ராட்டில் ஓப்பன் பண்ணுறேன், பைக் போயிட்டே இருக்குது. அந்த பாயிண்ட் லேக்கை ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த இன்ஜின் இடிக்கிறதோ செயின் சட்டராகதோ ஆகிறதோ நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். 60 to 0 in rear brakes. ஓகே, $60 to 0 in front brakes. Front brake summer stopping is good. நல்ல ஸ்டாப்பிங் இருக்குன்னு சொல்லலாம். பட் நான் வந்து அந்த செகண்ட் கியரில் பைக்கை ஆஃப் பண்ணிட்டு, அதாவது இப்போ நான் செகண்ட் கியரில் பைக்கை நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்டிட்டு நான் எடுக்கும்போது ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, அந்த வெறும் கிளச் மட்டும் கொடுத்து உங்களால் பைக்கை மூவ் பண்ண முடியாது. அமர்ந்துடும் பைக். த்ராட்டில் சப்போர்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா போகும். அதில் பெருசாக அதுவும் தெரியாது. பட் நான் நிப்பாட்டிட்டு கிளச்சில் மூவ் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டை பிடிச்சே ஓட்டணும். ஸோ டிராஃபிக்கில் கிளைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டரோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, 6 கியர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, ஈஸ் டு ரைடாக இருக்குது, அஜைலாக இருக்குது, ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பைக்கை பற்றி நம்ம சொல்லலாம். பாருங்க, கார்னர்ஸ்லாம் சூப்பராக அட்டைன் பண்ண முடியும். நைஸ். ஸோ இது வந்து என்னோட கருத்து. எனக்கு ஓவரால் அந்த பைக்கோட ரைட் கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கு. ரைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எஸ்பெஷலி ஹைவேஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் நல்லா கிராஜுவலாக கரெக்டாக ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மைலேஜும் உங்களுக்கு கொடுக்கும். அபவ் 40 எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிரைவிங் கண்டிஷன். இப்போ நம்ம 60 to 0 பார்ப்போம். 3, 2, 1 கோ. இட் டேக் சம் டைம் அப்படின்றதான் நான் ஃபீல் பண்ணது. ஓகே, ஆனால் பவர் டெலிவரி வந்து கிராஜுவலாக தாங்க ஓப்பன் ஆகுது. ரொம்ப அக்ரஸிவ் நேச்சரில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஈவன் MT-15 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நானும் இந்த பைக்கை ஃபீல் பண்ணுறேன். நான் MT-15ஓட மேப் ஃப்ளோ எப்படி இருக்குமோ அதே மேப் ஃப்ளோவில் தான் இந்த பைக்குமே இருக்குது அப்படின்றதான் எனக்கு தோணுது. பட் அந்த அபவ் 4500 RPM கிராஸ் பண்ணும்போது வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது நெக்ஸ்ட் லெவலில் அந்த ப்ரீமியம் ரைட் ஃபீலை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓவராலாக ரைட் கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். ரைட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. த்ராட்டில், கிளச்சு, கியர் ஷிஃப்டிங் எல்லாமே ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிறனால ஈஸியாக ஓட்ட முடியுதுன்னு சொல்லலாம். மிட் ரேஞ்ச் பவர் டு டாப் அண்ட் பவர் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அபவ் 8000 RPMல அந்த 19 ஹார்ஸ் பவர் வந்து ஃபீல் பண்ண முடியுது. கூல் ஆட்டிடியூட். பிரேக்கிங் இஸ் ஆல்சோ குட். வைப்ரேஷனை பற்றி பேசணும்னு பார்த்தோன்னா வைப்ரேஷன் 4500 to 5000க்கு மேலே தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே ப்ரோஸ்குள்ளே வந்துடுது. ஸோ ஓவராலாக ரைடில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிடுறேன். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அஜைலாக இருக்குது, ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியும், லைட் வெயிட்டாக இருக்குது. இதெல்லாமே ப்ரோஸ். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து மிட் ரேஞ்சிலேருந்து டாப் எண்ட் வரைக்கும் இருக்குது. பிரேக்ஸ் நல்லா இருக்குது. லோ அண்ட் டார்க் அந்த கேலிப்ரேஷன் நல்லா இருக்குது. கான் பார்த்தோன்னா ஒரு சில கியரில் இந்த மிட் ரேஞ்சிலே கொஞ்சம் லேக் தெரியுது. ஸ்லோவாக க்ரூஸ் பண்ணிட்டு அப்புறம் த்ராட்டில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த பார் வந்து பிக்கப் ஆகி போகாது. அந்த இடத்துல சின்ன லேக் பிடிச்சி அந்த 1500 RPM கிராஸ் பண்ணக்கப்புறம் ஒரு பார் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுது. அண்ட் ஃபைனலி சீட் வந்து கொஞ்சம் இப்படி கொடுத்துருக்காங்க, அது டேப்படா. ஸோ இது எப்பயுமே KTM பைக்கில் இப்படி தான் கொடுப்பாங்க. ரைட்டாக அது எனக்கு கீழே வந்துட்டே இருக்குது. ஸோ இதுதான் நான் ஃபீல் பண்ணது. உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணுறதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மக்களை, KTM Duke 160 எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸை ஷேர் பண்ணேன். இப்போ இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரைஸ் வந்து 1,85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. MT-15 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,80,000. 5,000 ப்ரைஸ் வந்து கம்மி. இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்க்குள்ள போனால் உங்களுக்கு கிளியர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். Duke 160ஓட ப்ரோஸ், ஸ்டைலிங், அந்த செகண்ட் ஜென்ரேஷன் டிசைன் லாங்குவேஜை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைன் லாங்குவேஜ் கிடைக்குது. அண்ட் செகண்ட் இன்ஜின் பவர். ஸோ செக்மெண்ட்ல அதிகமான பவர் டியூன் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினில் 160cc. ஓகே, ஸோ மூணாவது ப்ரீமியம் ஹார்ட்வேர்ஸ் WP-லேருந்து சஸ்பென்ஷன்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்க் ரோட்டர் சைஸ் பெருசு. டயர்ஸ் வந்து ப்ராப்பர் 160 செக்ஷனுக்கான டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமென்ஷன் கொஞ்சம் ரிவைஸ் டைமென்ஷன் அண்ட் லைட் வெயிட்னஸ், வெயிட் பேலன்சிங், இது எல்லாமே ப்ரோஸ்குள்ள தான் வருது. கான்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் LCDயோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த இன்னர் பேனல்ஸ், இந்த சைட் டேங்க் எக்ஸ்டென்ஷன் பேனல்குள்ளே வர பிளாஸ்டிக்ஸ், அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பேனல் கேப்ஸ் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃபியூல் கேப் வந்து ப்ராப்பர் சிட்டிங் ஆகலை இந்த பைக்கில். நான் 2-3 பைக்கில் செக் பண்ணி பார்த்தேன், ப்ராப்பர் சிட்டிங் ஆகலை. அந்த குவாலிட்டி கன்சர்ன் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃபுட் பேக்ஸோட பொசிஷன் பேக்வேர்டில் இருக்குது. ரொம்ப பேக்வேர்ட்னு சொல்ல முடியாது, பட் நேக்கட் பைக்கில் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. இந்த பைக்கில் ஸ்டாண்டர்டாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. அது வேணும்னா நீங்கள் 5,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ 1,90,000 ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். MT-15ஓட இந்த பைக் வந்து 5,000 ப்ரைஸ் கூட. அது பார்க்கும்போது இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கலாம். இந்த பைக் அதிகபட்சமாக 40 km மைலேஜ் கொடுக்குன்னு சொல்றாங்க. MT-15 போனால் 55 வரைக்கும் தருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும் MT-15 அதிக மைலேஜ் கொடுக்குது. உங்களுக்கு அதிக மைலேஜ் வேணும்னா நீங்க MT-15 ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், KTM பைக் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்க இந்த Duke 160 ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி KTM Duke 200ஓட இந்த பைக் 25,000 ஆன் ரோட் ப்ரைஸ் கம்மி. ஸோ அப்போ நான் Duke 200 வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். உங்களால் வாங்க முடியும் Duke 200 அதிக ஃபீச்சர்ஸோட, அதிக பவரோட. பட் இங்கே நிறைய பேர் பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறனால தான் 160cc வந்து பயங்கர பூமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் பட்ஜெட்டில் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 1,80,000 1,90,000 ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கவங்க KTMனா ஒரு 30,000 ஸ்டெச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா KTM பைக் ஆயிருது அப்படின்னு சொல்லி. ஸோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு KTM பைக் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு KTM இங்கே ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம். இது எங்களோட ஒப்பீனியன், எங்களோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போறீங்கன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் டிரைவ் சேஃப்.